போக்காயோகே அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். டொயோட்டோட ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்லேருந்து இது டெவலப் ஆகியிருக்கு. டொயோட்டோ வந்து இனிஷியலாக ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி தான் கார் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரக் மேனுஃபேக்சரிங் எடுத்திருக்காங்க வார் அப்போ. வாரோட எண்டில் வந்து டொயோட்டோட மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் வந்து பாம்பிங்கால் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. எக்கானமி வந்து சீர்குலைஞ்சு போயிருந்திருக்கு. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ரேம்பண்ட்டாக இருந்திருக்கு. டிமாண்ட் இல்லை, ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. டொயோட்டோ பயங்கரமான ஃபைனான்ஷியல் கிரன்ச்சில் இருந்திருக்காங்க. இந்த டைமில் டொயோட்டோவோட எக்ஸிக்யூட்டிவ் டீம் வந்து யூஎஸோட ஃபோர்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நடக்கிற ப்ரொடக்ஷனை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அது அமெரிக்கன் சிஸ்டம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் லார்ஜ் இன்வென்ட்ரி பஃபர்ஸோடு இருக்குது. அது ஜப்பானுக்கு அந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அவ்வளோ எக்கானமி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, டிமாண்டும் இல்லை. ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸையும் கேபிட்டலையும் பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் டைச்சி ஓனோ அப்படின்னா இன்ஜினியர் ஒருத்தர் வந்து டிபிஎஸ் டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதில் அவங்க வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி குவாலிட்டியை வந்து கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இதை வந்து ஷிகோ ஷின்ஹோ அப்படின்னு இன்னொரு இன்ஜினியர் 1960s வந்து ரிஃபைன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் வந்து பீப்புள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வர்றதில்லை, சிஸ்டம் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆக அலோவ் பண்ணுறதுனால வருது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் போல்ட்டை டைப் பண்ண மறக்கிறது, ஒரு பாட்டு தப்பான ஓரியன்டேஷனில் இருக்கிறது, ஒரு சின்ன குட்டி பாட்டு வந்து மிஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து அப்போது காஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே தான் போக்காயோகே வருது. போக்கானா இன்அட்வர்டன்ட் மிஸ்டேக், யோகே அப்படின்னா அவாய்டு. ஸோ அவாய்டிங் இன்அட்வர்டன்ட் மிஸ்டேக்ஸ்னு அர்த்தம். இன்ஸ்பெக்ஷன் அப்போ குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தா போதாது, தப்பு நடக்காதபடி ப்ராசஸை டிசைன் பண்ணணும். ஸோ தப்பு நடந்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அசைன் லைனில் ஒரு ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் வந்து ஒரு பார்ட் அசைன் பண்ணுறதுக்கு 2 போல்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போல்ட் எடுத்துட்டு அதுலேருந்து 2 போல்ட்டை எடுத்து அசம்பிள் பண்ணுவோம். ஸோ இப்போ அவர் ஏதோ டிஸ்ட்ராக்ஷனில் வந்து ஒரு போல்ட்டை தான் போட்டிருக்காரு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் லைனில் மூவ் ஆகிடும். அந்த ஒரு போல்ட் மிஸ் ஆனது வந்து தெரியாமலே போயிருக்கும். போக்காயோகேயோட சொல்யூஷன் என்னென்னா, இந்த சினாரியோவில் அந்த பார்ட்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் 2 போல்ட் இருக்கிற மாதிரி ப்ராசஸை டிசைன் பண்ணணும். ஸோ தட் ஒரு போல்ட் மிஸ் ஆச்சுன்னா அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த மிஸ்டேக் வந்து அங்கேயே கரெக்டாகப்பட்டுரும். அண்ட் ப்ராசஸ் டசன்ட் அலோவ் தட் மிஸ்டேக் டு பாஸ் த்ரூ அப்படின்றது தான்.